பேனிக் பேனிக் பேனிக். ரஷ்யா பேனிக்கா இருக்காங்க, ஈரான் பேனிக்கா இருக்காங்க, இஸ்ரேல் பேனிக்கா இருக்காங்க, மேற்குலக நாடு பேனிக்கா இருக்குது. ஏகப்பட்ட நபர்களுக்கு ஏகப்பட்ட கருத்துக்கள். ஆனா உலகமே பேனிக்கா இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் போர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எப்படி வர்த்தகம் நடக்கும்? பொருட்களோட விலையெல்லாம் சாறுமாறா ஏற ஆரம்பிச்சிடும், பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி போயிடும், பெட்ரோல் விலையெல்லாம் தாறுமாறா ராக்கெட் வேகத்துல ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ ஏகப்பட்ட சிக்கல்கள் எல்லா நாடுகளுக்கும் இருக்கு. ஸோ அதனால எல்லா நாடுகளுமே பேனிக்கா தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பிரான்ஸ், ஜெர்மனி, யூகே இவங்க எல்லாரும் இணைஞ்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஈரான் ரிஸ்ட்ரைன், அட்டாக் பண்ணாதீங்கிறது போல. பட் ஆனால் ஈரான் தரப்பு வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிற சாலிடா இருக்கிறாங்க. ஒரு நபர்களும் சும்மா சும்மா ஈரானுக்கு கூப்பிட்டு அவங்க கிட்ட கருத்துக்கள் கேட்டா ஈரானும் வேற வழி இல்லாம கூப்பிடுறாங்களேன்றதுக்காக பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அவங்க பேசுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க சொன்னதை எடுத்து பத்திரிகையில விட்டு அது ஒரு கிரிட்டிசிசமா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. பட் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் தான். ஈரான் வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க, கம்மியா பண்ணலாமா பெருசா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இவங்களா பேசிட்டு இருக்காங்க இல்லையா, நம்மள மாதிரி ரூமர் கிளப்பி விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மீடியாக்கள் எப்படி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இது எல்லாமே சைக்காலஜிக்கல் வார்ஃபேர். எந்த அளவுக்கு அவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியுது. அதாவது இந்த பயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுதான் இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜெயிச்சாங்க. இப்ப அந்த பயத்தை இஸ்ரேலுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் காட்டிட்டு நாங்க இதுக்கு மேல பயப்பட போறது கிடையாது அப்படிங்கிறது போல ஒரு அட்டாக் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டிலே இருக்குது அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. பட் எதே எப்படியோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். மேபி இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய அட்டாக்ஸ் இருக்கலாம். நம்ம முன்னாடியே கணிச்சு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஆகஸ்ட் 12ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலோட கோயில்களை அழிச்ச நாட்கள், அவங்களுக்கு பேர் இழப்பு நடந்திருக்கக்கூடிய நாட்கள் வரலாறுல எடுத்து பார்க்கும்போது அவங்களோட கேலண்டர்ல மேபி இன்னைக்கு அட்டாக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அடுத்தடுத்த பதிவுகள் உடனுக்குடன் வருது அப்படின்னா வாட்ஸ்அப்போட சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம வீடியோக்கள் போட்டாலும் தொடர்ந்து உங்களுக்கு அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா யூடியூப்ல நம்ம அன்டைம்ல போறதுனால கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரதில்ல. ஸோ நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோ பதிவும் மிஸ் பண்ண மாட்டீங்க. பார்த்துட்டோமா இல்லையா அப்படிங்க நீங்கள் அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ஈரான் அட்டாக் பண்ணதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல ஒரு கருத்தெல்லாம் இருக்கு. ரெண்டாவது நம்ம சொல்லியிருந்தோம், இது போல லெபனான் வந்து ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, வந்தாங்கன்னா ஹைஃபா போட்டு எடுப்பாங்க அப்படிங்கிறது போல. இது எல்லாத்தையும் நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெஸ்ட் பேங்க்ல இருந்து மேபி கோல்டன் ஹைட்ஸ் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல பல நபர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப இஸ்ரேலோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஈரான் பேக்டு நபர்கள் இருப்பாங்க இல்லையா, ஜோர்டன் வழியா ஆயுதங்களை ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெஸ்ட் பேங்க்கு அப்படிங்கிறதோட சொல்றாங்க. ஒருவேளை இது உண்மையா இருக்கும் பட்சத்துல அந்த பகுதியிலிருந்து ஒரு அட்டாக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இஸ்ரேல வந்து பலமுனை தாக்குதல் பண்றதுக்கு இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இஸ்ரேலோட வடக்கு பகுதியை மட்டும் தாக்குதல் பண்றதுக்கு இனிஷியல் ஃபோர்ஸ்ல. இப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பதிவு, இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு பதிவு போட்டிருப்போம். அந்த டைம்ல சொல்லியிருந்தேன் இஸ்ரேல நிறைய டனல் இருக்கு. ரெண்டாவது எஜிப்டோடையும் டனல் கனெக்ட் ஆயிருக்கும், அவங்க எப்ப வேணாலும் போய்க்குவாங்க வந்துக்குவாங்க அப்படிங்கிறது போல நான் சொல்லியிருப்பேன். நீங்க அந்த பதிவுகளை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்துல தான் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க தரப்புல இருந்தே சொன்னாங்க, எங்க ராட்சத டனல் எஜிப்ட்ல கனெக்ட் ஆயிருக்குதுங்க அப்படிங்கிற போல இஸ்ரேல் தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது சூடான்ல இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ் மேபி எஜிப்ட் வழியா பெனிட்ரேட் ஆகி காசாக்குள்ள போய் அந்த பக்கத்துல இருந்து ஒரு தாக்குதல் பண்ணதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலுக்கு. ஸோ இஸ்ரேல் பெரும்பான்மையா அந்த வடக்கு பகுதியில கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க திடீர்னு பின்புறமா வந்து அடிச்சாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக தான் இஸ்ரேல் பெரும் அளவில் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் எல்லாத்தையும் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் தரப்புலையும் கருத்துக்கள் இருக்கு. இதுக்கு மேற்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம். இதுதான் உண்மை இதுதான் அப்படின்றதான் கிடையாது. மேபி இஸ்ரேல் ப்ரிப்பேர் ஆகுறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இது போர் வியூகம் இல்லையா. ஸோ எப்படி இஸ்ரேல் தயாரானுமோ அவங்களும் தயாராயிட்டு தான் இருக்காங்க, பதிலுக்கு ஈரானும் தயாராயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட பேக் இந்த ரெசிஸ்டன்ஸுக்குலாம் இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை அப்படிங்கிறது போல ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்ப ஈரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, செங்கடல் நடக்கூடிய வர்த்தகத்தை வந்து பெருமளவுல தடுக்கிறாங்க. ரெண்டாவது இப்ப சவுத் ஆப்பிரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் இந்த ஐசிஜே கோர்ட்ல வந்து கேஸையே போட்டவங்க. இது போல இஸ்ரேல் வந்து ஜினோசைட் பண்றாங்க, அதனால நாங்க அவங்களுக்கு ஏத்து கேஸ் போறோன்னு போட்டவங்க. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த சவுத் ஆப்பிரிக்கா எங்களோட போர்ட்டை நாங்க யாருக்கு தர மாட்டோம், க்ளோஸ் பண்றோம், காசா பாலஸ்தீன் மக்களுக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறது போல போர்ட்டை மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாலே போதும். இந்தியன் ஓஷன்ல இருந்து இந்த அட்லாண்டிக் ஓஷனை ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வரக்கூடிய படகுகள் ஒரு இடத்துல டாக் ஆகி ரீஃபியூல் பண்ணி திரும்ப டிராவல் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஆப்பிரிக்க நாடுகளோட உதவிகள் ரொம்ப அதிகமாக தேவை. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா மேற்குலக நாடுகள் என்ன யோசிச்சிருக்கலாம் அப்படின்னா கென்யாக்கு மேல இருக்கக்கூடிய சவுத் சூடான், எஜிப்ட் இந்த வழியா போய் மெடிட்டரேனியன் சீக்கு போயிடலாம், அது ஒரு ஷார்ட் கட்டா இருக்கும் அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்கலாம் வர்த்தக பாதை. ஆனா சூடான்ல ஒரே போரா இருக்குது. ஸோ அதனால எந்த பிரயோஜனமே கிடையாது. கென்யால வேற ஆட்சி மாற்றத்துக்காக மக்கள் தரப்புல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரே போராட்டமா இருக்கு.
சரி இங்க தான் எப்படி இருக்குன்னு பார்த்தா அடுத்த நைஜீரியால பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ப்ரொட்டஸ்டா இருக்கு. ஸோ பெரும்பான்மையான ஆப்பிரிக்க நாடுகள் இந்த கோஸ்டல் ரீஜன்ஸ்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இது ஒரு நல்ல லாபம், இது ஒரு நல்ல தருணமும் கூட. ஆனா அவங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். இல்ல அங்க ஆட்சி மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா திரும்ப ஒரு சூப்பர் பவரோட கண்ட்ரோல் அங்க இருக்கும்போது அங்க இருக்கிற மக்களுக்கு இதுவும் வேஸ்டா தான் போயிடும். ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அவங்க சூஸ் பண்ணிக்கணும். பட் இப்ப இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரம் சுத்தி வர முடியாது. ஒரு இடத்துல வராங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நிறுத்தி போர்ட் ஆகி அவங்க ஃபியூயல் எடுத்துக்கணும். இதுக்கு ஆப்போசிட்டா மெடகாஸ்கர் இருக்கு, மொரிஷியஸ் இருக்கு. இது போல சில பேஸ்லாம் இருக்கு. அந்த பகுதியில ரீஃபியூயல் பண்ணுவாங்க. ஆனா ரொம்ப தூரம் பண்ண முடியாது. இதனால வர்த்தகம் பண்றக்கூடிய அந்த செலவுகள் இருக்குல்ல ரொம்ப அதிகமாகும். இதனால எல்லா பொருட்களோட விலையும் அதிகமாகும். இதனால பல நாடுகளும் பாதிப்படைவாங்க. அதனால அழுத்தங்கள் மேற்குலக நாடுகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சீக்கிரமா இந்த பிரச்சனையை முடிங்க அப்படிங்கிறது போல. 2வது மிடில் ஈஸ்ட்ல தான் இப்ப சண்டை பிரதானமா நடக்குது அப்படிங்கிறதுனால மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள் ஆயில் எடுக்க மாட்டேன், ஆயில கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களோட ஏர் ஸ்பேஸை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வெஸ்டும் யூஸ் பண்ணக்கூடாது, ஈரான் யூஸ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளா கணிச்சு சொல்லியாச்சு. முதல்ல இப்படிதான் வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது போல. ஒன்ஸ் அவங்க அதெல்லாம் யோசிக்கல, எதுவும் கேட்கல அப்படிங்கும் போது ஜார்டன் தரப்புல நம்ம சொல்லியிருந்தோம் ஏர் ஸ்பேஸை யூஸ் பண்ணக்கூடாது, நாங்களும் அட்டாக் பண்ண மாட்டோம், அவங்களும் அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஜார்டனோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு வந்து அப்படித்தான் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. யாருமே பயன்படுத்தாதீங்க அப்படிங்கிறது போல. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்ரேல் கேட்கல அப்படின்னா கண்டிப்பா சவுதியா இருக்கட்டும், மற்ற நாடுகளா இருக்கட்டும் ஆயில் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸோ ஆயில் தரல அப்படின்னா இங்க இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ அதனாலதான் சொல்ல வரோம். இப்ப இல்லைன்னா எப்பவுமே இல்லை. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இருக்கு. ஸோ அதனால ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா போருக்கு போவாங்க அப்படிங்கிறது போல எனக்கு ஒரு தனிப்பட்ட கால்குலேஷன் இருந்து கருத்து இருந்தது. ஸோ அதனாலதான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தேன். 2வது வந்து பாத்தீங்கன்னா மேல ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல நீங்க யோசிக்கணும் ஈரான் வழியா தான் ஒரு வர்த்தக பாதை நடந்துட்டு இருக்கு. அந்த சபகார் போர்ட்லாம் இருக்கு. பெருமளவுல எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே வர்த்தக பாதை அதுதான். நம்ம இந்தியால இருந்தும் சரி, ரஷ்யாவுக்கு போறதும் சரி, ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு வரதும் சரி. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல வெஸ்டர்ன் கண்ட்ரிஸே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியடுக்கு மேல பெருமளவுல ரஷ்யாவை ஏத்து சண்டை பிடிக்க முடியாது. இப்ப கூட உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ஸ்க்கு குடையிறாங்க இல்லையா, பெருமளவுல ஆல் இன் அப்படிங்கிறது போல பிரிகேட உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க இல்லையா உக்ரைன் தரப்புல இருந்து. இப்ப அதுக்கு வந்து பெரிய அடி. ஏன் அப்படின்னா பெலருஸ் இப்ப ஃபோர்ஸை டிப்ளாய் பண்ணாங்க இல்லையா, இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து அந்த சுமியோ பிளாஸ்ட்குள்ள போயிட்டு இருக்காங்க இல்லையா ஃபோர்ஸஸ். இப்ப அதுக்காக வச்சிருக்கிற ரிசர்வ்ஸை வந்து இப்ப ரீடிப்ளாய் பண்ணிக்கிறாங்க 2 பகுதியில. ஒன்னு இந்த பெலருஸோட கோமல் பகுதி இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே சேர்னிகேவ் இருக்கு. ஸோ அந்த பகுதியிலையும் பெலருஸோட பிரஸ்ட் பகுதி இருக்கு. அது எங்க போலாண்ட் பார்டர்ல, உக்ரைன் பார்டர்ல அந்த ட்ரைஜென்ஷன் மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரிவைனில வந்து உக்ரைன் தரப்பு வந்து ரீடிப்ளாய் பண்ணிக்கிறாங்க ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால உக்ரைனோட வேகம் இருக்கு இல்லையா, அந்த கர்ஸ்க்கு குடையிற வேகம் அது கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. 2வது இந்த கர்ஸ்க் அஃபென்சிவ் ஆபரேஷன்ல என்ன நடக்குது, எந்தெந்த பகுதியில் யார் யார் இருக்கிறாங்களா தெளிவா அடுத்தடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அமெரிக்காவுக்கும் ஒரு அழுத்தம் கொடுக்கணுமா இல்லையா, இப்போ போருங்கிறது அமெரிக்க மண்ணிலையும் நடக்கணும். சும்மா சும்மா அவங்க வந்து மற்ற நாடுகள்லயே வந்து போர் நடத்திட்டு இருந்தா சரி வராது இல்லையா. ஸோ போருங்கிறது அவங்களோட மண்ணிலையும் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கத்துல மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா கார்டல்ஸ்ல பெருமளவுல இருக்கிறாங்க. சமீபத்துல மெக்சிகோல வந்து பாத்தீங்கன்னா ஷென்பம் அவர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா புட்டின் அவர்களை வாங்க அப்படிங்கிறதோட கூப்பிட்டுருக்காங்க. ஸோ க்ளோஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது போல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2வது ரஷ்யா வேற 2 ஃப்ரீ லீஜனை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. இப்போ நான் சொல்லக்கூடியது அமெரிக்காவோட மீடியாக்கள் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய செய்திகள், இது லோக்கல்ல இருக்கக்கூடிய நியூஸஸ். என்ன அப்படின்னா கார்டல்ஸ் இருக்காங்க இல்லையா மெக்சிகோல இருந்து, அவங்க சும்மா சும்மா ட்ரோன்களை பயன்படுத்தி இதுக்கு முன்னாடி எல்லாம் ஸ்மகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது பாகிஸ்தான்ல வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் எப்படி நம்ம நாட்டுக்கு வந்து ட்ரோன்ல கொக்கைனை கட்டி கட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. இப்ப அதே போல வந்து கார்டல்ஸ் வந்து அங்கிருந்து வந்து பின்னா ட்ரோன்ல கட்டி கட்டி அனுப்பிட்டு இருந்துக்கிறாங்க. அமெரிக்காக்குள்ள இது ஒரு பெருந்தொல்லையா இருந்திருக்கு அமெரிக்காக்கு. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, ஆயுதங்களை கடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. ஸோ ஒன்ஸ் ஆயுதங்களை ஸ்மகிள் பண்றாங்க அப்படின்னா கார்டல்ஸ் இந்த பகுதியிலிருந்து உள்ள ஸ்மகிள் பண்றாங்கன்னா மெக்சிகோவோட போர் தொடுத்து சில பகுதிகளை பிடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, மேபி மெக்சிகோ அந்த இடத்துல ஒரு ஃப்ராண்ட் ஆரம்பிக்குமா. அதாவது மெக்சிகோ அரசாங்கம் கிடையாது, ஃப்ரீ லீஜியன் ஆஃப் அமெரிக்கா அப்படிங்கிறது போல 2 புது புது அமைப்புகள் உருவாக்கி ஃப்ரீ லீஜியன் உள்ள வந்து அட்டாக் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது போல ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த உலகத்துல நகர்வுகள் காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் தெளிவா அடுத்த பதிவுல பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.